நீங்க கூகுளோட குரோம் ப்ரௌசரை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அதிகமாக பயன்படுத்துறீங்கன்னா அங்கே நிறைய வெப்சைட்டை விசிட் பண்ணுவீங்க. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு ஃபுட்டை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க, அதே இது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்க, அங்கெல்லாம் வந்து நீங்கள் துல்லியமாக உங்களுடைய லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாத வெப்சைட்லேருந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு அனுமதி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க. அதாவது நம்முடைய ப்ரைவசி அங்கே பாதிக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட கூகுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதிய அப்டேட்டில் புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது துல்லியமா உங்களுடைய லொகேஷன் நீங்க ஷேர் பண்ணணும்னா எங்க ஷேர் பண்ணலாம்? இப்போ நீங்க அடிக்கடி குரோம் ப்ரௌசரை ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அங்க நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்க. அப்ப அங்க நீங்க துல்லியமான லொகேஷன் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றீங்கன்னா அங்க நீங்க ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு நியரஸ்டா ஏடிஎம்லாம் தெரியணும் அப்படின்னா அதுக்கு நீங்க லொகேஷனை நீங்க ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய துல்லியமான லொகேஷனை ஷேர் பண்ணலாம். எதுக்கு தேவையில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நியூஸ் சைட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து உங்களுடைய லொகேஷன் தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி சைட்டுகள் வந்து சில சமயம் உங்கள்கிட்ட லொகேஷனை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா துல்லியமான லொகேஷனை ஷேர் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா அப்ராக்சிமேட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது தோராயமா நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா குத்து மதிப்பா உள்ள ஒரு லொகேஷனை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பை வந்து கூகுளோட குரோம் ப்ரௌசர்ல கொடுத்துருக்கான். ஸோ இந்த செட்டப்பை வந்து நான் ஒவ்வொரு ஆப்ஸ்லையும் போயிட்டு செக் பண்ணி பார்த்தேன். அங்கேயும் இந்த செட்டப் வந்து அவைலபிளா இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு பிரைவசி சம்பந்தப்பட்ட ஒரு செட்டப் அப்படின்னு சொல்லுவேன், தெரிஞ்சுக்கோங்க. கூகுளோட குரோம் ப்ரௌசரை பிரசன்ட் ரோல் பண்ணுவோம். இன்ஃபர்மேஷன் குள்ள போவோம், அப்புறம் பெர்மிஷன் குள்ள போவோம். இங்க லொகேஷன் இருக்கா அதுக்குள்ள போவோம். அதுக்கப்புறம் அலோ ஒன்லி, அதுக்கப்புறம் யூஸ் ப்ரிசைஸ் லொகேஷன். இப்படிதான் டிஃபால்ட்டா இருக்கும். இத மாதிரி எல்லா ஆப்லயும் நீங்க பார்க்கலாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. இப்போ ஏன் இதை டிஃபால்ட்டா நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம வந்து கூகுளோட குரோம் ப்ரௌசர் வழியா நம்ம நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணுவோம். அப்படி சர்ச் பண்ணும்போது நம்ம லொகேஷனுக்கு ஏத்த மாதிரி கூகுள்காரன் நமக்கு டேட்டாவை வழங்குவோம். அப்படி கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்ப்போம். அதுக்கு நம்ம அனுமதி கொடுத்தே ஆகணும். ஆனா கூகுளோட குரோம் ப்ரௌசர் வழியா போய் நம்ம நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணுவோம். அங்க ஒரு சில வெப்சைட்காரன் என்ன பண்ணுவான், நம்முடைய லொகேஷனை கேட்பான், சம்பந்தம் இல்லாம கேட்பான். ஆன்லைன் ஷாப்பிங், ஃபுட் டெலிவரி வெப்சைட்டு, அதே மாதிரி ஏடிஎம் நீங்க சர்ச் பண்ணும்போது சரி, இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி அனுமதி கொடுத்தா பிரச்சனை இல்லை. ஆனால் சம்பந்தமே இல்லாத வெப்சைட் வந்து நம்மளோட லொகேஷன் கேட்கும் போது அங்க நம்மளுடைய பிரைவசி வந்து பாதிக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதை நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டலா சோலியை முடிச்சிருவோம். இதை நம்ம டோன்ட் அலோ கொடுத்துருவோம். ப்ரிசைஸ் லொகேஷனை ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் டோன்ட் அலோ கொடுத்துருவோம். அப்புறம் டோன்ட் அலோ எனிவே கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்துருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளோட குரோம் ஓப்பன் பண்ணுவோம். சர்ச்ல போயிட்டு நம்ம ஒரு கேஸ் ஏஜென்சியை சர்ச் பண்ணுவோம். ஃபைண்ட் நியரஸ்ட் கேஸ் ஏஜென்சி தட்டுவோம். இப்போ எனக்கு ரிசல்ட் கொடுத்துருச்சு. ஆனா நான் எதிர்பார்த்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த ப்ரிசைஸ் லொகேஷனை வந்து கம்ப்ளீட்லி நான் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா என் ஊர்ல உள்ள கேஸ் ஏஜென்சியோட பிளேஸை வந்து டிஸ்பிளே பண்ணல, பக்கத்து ஊர்ல உள்ள கேஸ் ஏஜென்சியோட பிளேஸை டிஸ்பிளே பண்ணிருக்கு. இப்போ எனக்கு துல்லியமான டேட்டா கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணும், யூஸ் ப்ரிசைஸ் லொகேஷன் அதை நான் தட்டினோடனே மேல இருந்து ஒரு சின்னதா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கண்டினியூ கொடுக்க. ஸோ இதுதாங்க அந்த புதிய அப்டேட். ஸோ லொகேஷன் நீங்க ஷேர் பண்ணும் போது உங்களுடைய பிரைவசி வேணும்னா இந்த அப்ராக்சிமேட் இதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து துல்லியமான டேட்டா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ப்ரிசைஸ் லொகேஷனை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப்சைட் வந்து ஆக்ட் ஆகும். இந்த ப்ரிசைஸ் லொகேஷன் வந்து மேக்ஸிமம் இடங்கள்ல நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். குறிப்பா சொல்லணும்னா நீங்க கூகுளோட குரோம் ப்ரௌசர் வழியா நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்றீங்கன்னா அங்க ப்ரிசைஸ் லொகேஷன் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு நியூஸ் சைட்ல வந்து உங்கள்கிட்ட லொகேஷன் கேட்கறாங்கன்னா கண்டிப்பா ப்ரிசைஸ் லொகேஷன் தேவைப்படாது. அப்ராக்சிமேட் லொகேஷன் கொடுத்து உங்களுடைய பிரைவசியை பாதுகாத்துக்காங்க. இந்த மாதிரி நீங்க விசிட் பண்ணக்கூடிய வெப்சைட்டை நல்லா பாருங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு ப்ரிசைஸ் தேவையா அப்ராக்சிமேட் தேவையா முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுமதி கொடுங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ கூகுளோட குரோம் ப்ரௌசரை அடிக்கடி நீங்க விசிட் பண்ணும்போது அங்க பர்டிகுலர் வெப்சைட்டுக்காரன் என்ன பண்ணுவான்னா உங்களுடைய லொகேஷனை ஷேர் பண்ணுச்சு. அப்படி ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த வெப்சைட்டுக்கு நம்முடைய துல்லியமான லொகேஷன்
தேவைப்படுமா தேவைப்படாதா அப்படிங்கிற ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும். அதுக்கு தான் இந்த அப்டேட்டு. ஸோ ஷேர் பண்ணும்போது 2 விதமான ஆப்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்காது, 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுளோட குரோம் ப்ரௌசரை பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கேன், அதில் ஒன்றை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.